வணக்கம் நண்பர்களே. தமிழ் டெக் இன்ஃப்ராவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வர்ச்சுவல் மெஷின்களை நிர்வகிக்கிற ஒரு மிக முக்கியமான டெக்னாலஜி, அதாவது VMware DRS பத்தி தான் பார்க்க போறோம். உங்க சர்வர்கள்ல ஏகப்பட்ட ரீசோர்ஸ் சும்மா இருந்தோம், சில சமயம் உங்க முக்கியமான வர்ச்சுவல் மெஷின்கள் ஏன் ரொம்ப மெதுவா இயங்குதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. இந்த முழு விளக்கத்துல நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல இந்த அன்பேலன்ஸ்ட் கிளஸ்டர் பிரச்சனைனா என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ VMware DRS அறிமுகப்படுத்தி அது எப்படி வேலைச்சுமைகளை சூப்பரா பேலன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட DRS நாம எப்படி கண்ட்ரோல் பண்றது, புதுசா வந்த VM சென்ட்ரிக் DRSனா என்ன, கடைசியா இது ஏன் நம்ம இன்ஃப்ராக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு விளக்கமா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். DRSோட அருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது தீர்க்க நினைக்கிற அந்த பெரிய பிரச்சனை என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னுடைய சர்வர்கள்ல நிறைய ரிசோர்சஸ் சும்மா இருக்கும்போது கூட ஏன் என்னோட சில வர்ச்சுவல் மெஷின்கள் மட்டும் ஏன் இவ்ளோ மெதுவா இயங்குது? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா வர்ச்சுவல் உலகை நிர்வகிக்கிற பல சிஸ்டம் அட்மின்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. இந்த பிரச்சனையோட மையப்புள்ளியே இதுதான். இங்க பாருங்க, இது ஒரு சரியான உதாரணம். ஒரு ஹோஸ்ட் மட்டும் 75% CPU பயன்பாட்டுல ரொம்ப அதிக சுமையோட இயங்கிட்டு இருக்கு. ஆனா மத்த ஹோஸ்ட்கள் எல்லாம் 60% பயன்பாட்டுல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. இந்த அதிக சுமையுள்ள அவுட்லயர் ஹோஸ்ட் மேல ஓடுற VMகளுக்கு தேவையான சக்தி கிடைக்காது. இதனால என்னாகும்? அதோட செயல்திறன் ரொம்பவே பாதிக்கப்படும். இதுக்கு பேர் தான் ரிசோர்ஸ் இம்பேலன்ஸ். அப்போ இந்த சமநிலையற்ற சிக்கலை எப்படி சரி பண்றது? இதுக்கு VMware கிட்ட ஒரு ரொம்பவே புத்திசாலித்தனமான தீர்வு இருக்கு. அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரீசோர்ஸ் ஷெட்யூலர், சுருக்கமா சொன்னா DRS. DRSனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, DRS உங்க வர்ச்சுவல் மெஷின்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஆட்டோமேட்டிக் லோட் பேலன்சர் மாதிரி. இது VMware vSphereல இருக்கிற ஒரு ஃபீச்சர். ஒரு கிளஸ்டர்ல இருக்கிற பல ESXi ஹோஸ்ட்களுக்கு நடுவுல VMகளோட வேலை சுமைகளை அதுவே ஆட்டோமேட்டிக்கா கண்டறிந்து சமமா பிரிச்சு கொடுக்கும். DRSோட முக்கிய நோக்கங்கள் என்னென்ன? ஹோஸ்டுகளுக்கு நடுவுல வேலை சுமைய சமமா பிரிக்கிறது, ரிசோர்ஸஸ முழுமையா பயன்படுத்துறது, ரிசோர்ஸ் பற்றாக்குறை வராம தடுக்கிறது, அப்புறம் எல்லா VMகளுக்கும் நல்ல தரமான சேவையை உறுதி செய்யறது. சுருக்கமா சொன்னா, கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ணி உங்க எல்லா VMகளையும் எப்பவும் ஹாப்பியா வச்சுக்கிறது தான் இதோட முழு நேர வேலை. சரி, DRS என்ன பண்ணுதுன்னு நமக்கு இப்போ தெரியும். ஆனா அது எப்படி இந்த மேஜிக்க பண்ணுது? வாங்க அது வேலை செய்யற விதத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். DRSோட செயல்முறைய 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். முதல்ல, அது ஒரு காவலாளி மாதிரி எல்லா ஹோஸ்ட்ஸ் மற்றும் VMகளோட CPU, RAM பயன்பாட்டை விடாம கண்காணிச்சுட்டே இருக்கும். ரெண்டாவதா, ஒவ்வொரு VMக்கும் எவ்ளோ ரீசோர்ஸ் தேவைன்னு துல்லியமா கணக்கு போடும். மூணாவதா, எங்கேயாவது சமநிலையின்மையை கண்டா, அதாவது ஒரு ஹோஸ்ட் ஓவர்லோட் ஆனாலோ அல்லது ஒரு VM ரீசோர்ஸ்க்காக கஷ்டப்பட்டாலோ உடனே கண்டுபிடிச்சிடும். கடைசியா, vMotionங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த VMஐ எந்தவித தடையும் இல்லாம ஒரு பெட்டரான ஹோஸ்ட்க்கு நகர்த்தி பிரச்சனைய சரி பண்ணிடும். இப்போ நீங்க யோசிக்கலாம், vMotionனா என்னன்னு. அதுதான் DRSோட மேஜிக் கார்பெட். vMotion ஒரு ஓடிக்கிட்டு இருக்க வர்ச்சுவல் மெஷினை ஒரு செகண்ட் கூட நிறுத்தாம, சேவையில எந்த பாதிப்பும் வராம ஒரு பிசிக்கல் ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்டுக்கு லைவா நகர்த்துற ஒரு அற்புதமான டெக்னாலஜி. vMotion இல்லாம DRS சாத்தியமே இல்ல. சரி, ஒரு VM நகர்த்தணும்னு DRS எப்படி முடிவு பண்ணுது? அது சும்மா அந்தாசா முடிவெடுக்காது. CPU மற்றும் மெமரி தேவைகளை அது ரொம்ப ஆழமா கணக்கிடும். CPUக்கு ஒரு VM இப்போ எவ்வளோ பயன்படுத்துது, முன்னாடி எப்படி பயன்படுத்தியிருக்குன்னு பார்த்து ஒரு முடிவெடுக்கும். மெமரிக்கு அது இன்னும் புத்திசாலித்தனமா ஆக்டிவ் மெமரி, ஸ்வாப்ட் மெமரின்னு பல காரணிகளை வச்சு உண்மையான தேவையா கணக்கிடும். இதனால VMக்கு எப்பவும் போதுமான ரிசோர்ஸ் கிடைக்கும். DRS ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா நீங்க தான் எப்பவும் டிரைவர் சீட்ல இருப்பீங்க. DRS எப்படி நடந்துக்கணும்னு நாம சில ரூல்ஸ் மற்றும் செட்டிங்ஸை உருவாக்கலாம். வாங்க அந்த கண்ட்ரோல்ஸ் பத்தி பார்க்கலாம். DRSல 3 ஆட்டோமேஷன் லெவல்ஸ் இருக்கு. உங்களுக்கு முழு கண்ட்ரோல் வேணும்னா மேனுவல் மோட்ல வச்சுக்கலாம். DRS பரிந்துரை மட்டும்தான் பண்ணும், நீங்க தான் அதை அப்ளை பண்ணணும். கொஞ்சம் ஆட்டோமேஷன் வேணும்னா பார்ஷியலி ஆட்டோமேட்டட் மோட். இது VMகளை ஆன் பண்ணும்போது மட்டும்தான் தானா சரியான இடத்துல வைக்கும். இல்ல எல்லாத்தையும் அதுவே பாத்துக்கிட்டோம்னு நினைச்சா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மோட்ல வச்சா போதும், அதுவே எல்லாத்தையும் பாத்துக்கும். DRSோட குணத்தையும் நாம மாத்த முடியும். அதுக்குதான் இந்த மைக்ரேஷன் த்ரெஷோல்ட் அல்லது அக்ரஷன் லெவல் இருக்கு. இத கன்சர்வேட்டிவ்ல வச்சா DRS ரொம்ப அமைதியா அவசியமான நகர்வுகளை மட்டும்தான் செய்யும்.
ஆனா அக்ரெசிவ்ல வச்சா ஒரு சின்ன இம்பேலன்ஸ கூட பொறுத்துக்காம உடனே சரி செய்ய முயற்சி பண்ணும். உங்க தேவைக்கேத்தா மாதிரி இதை நீங்க டியூன் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கண்ட்ரோல் வேணுமா? அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் இருக்கு. அஃபினிட்டி ரூல்ஸ் மூலமா சில விஎம்களை நண்பர்கள் மாதிரி எப்பவும் ஒன்னாவே ஒரே ஹோஸ்ட்ல வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வெப் சர்வரையும் அதோட டேட்டாபேஸையும் பிரிக்காம வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு நேர்மாறா ஆன்டி அஃபினிட்டி ரூல்ஸ் மூலமா சில முக்கியமான விஎம்களை எப்பவும் தனித்தனி ஹோஸ்ட்கள்ல பிரிச்சு வைக்கலாம். இதனால ஒரு ஹோஸ்ட் ஃபெயில் ஆனா கூட உங்க சேவை நிற்காம தொடரும். ஆனா கதை இதோட முடியல. டிஆர்எஸ் காலப்போக்கிலே ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. குறிப்பா vSphere 7ல அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய VMI டிஆர்எஸ் பத்தி இப்ப பேசலாம். இது ஒரு கேம் சேஞ்சர். இங்க ஒரு அடிப்படை தத்துவ மாற்றமே நடந்திருக்கு. பழைய டிஆர்எஸ் மொத்த கிளஸ்டரும் சமமா இருக்கான்னு தான் யோசிக்கும். ஆனா புதிய டிஆர்எஸ் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட வர்ச்சுவல் மிஷினும் சந்தோஷமா இருக்கா? அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் சரியா கிடைக்குதா? இதோட கவனம் ஒட்டுமொத்த ஹோஸ்ட விட ஒவ்வொரு தனிப்பட்ட விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் மேல இருக்கு. இதோட விளைவு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. பழைய டிஆர்எஸ் ஒரு CPU பற்றாக்குறைய சரி செய்ய 12 நிமிஷம் எடுத்துக்கிட்ட இடத்துல புதிய டிஆர்எஸ் வெறும் 5 நிமிஷத்துல அதை சரி பண்ணிடுச்சு. இதுக்கு காரணம் புதிய டிஆர்எஸ் ஒவ்வொரு நிமிடமும் செயல்படுறதுதான். இதனால அதோட வேகம் மற்றும் புத்திசாலித்தனம் 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. இந்த விஎம் சந்தோஷமா இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் ஒரு புதிய அளவீடு வந்திருக்கு. அதுதான் விஎம் டிஆர்எஸ் ஸ்கோர். 0 முதல் 100% வரையிலான இந்த ஸ்கோர் ஒரு விஎம்மோட ஹாப்பினஸ் மீட்டர் மாதிரி. இத வச்சு ஒரு குறிப்பிட்ட விஎம்க்கு எவ்வளவு ரிசோர்ஸ் கிடைக்குதுன்னு நாம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு சோகமான கிளஸ்டர். சில விஎம்கள் ரிசோர்ஸ் பற்றாக்குறையால சிரமப்படுறதால ஒட்டுமொத்த கிளஸ்டர் டிஆர்எஸ் ஸ்கோர் 71% என்ற ஆரோக்கியமற்ற நிலைக்கு குறைஞ்சிருச்சு. ஆனா அடுத்த சில நிமிஷங்களிலேயே டிஆர்எஸ் தன்னோட வேலைய காட்டுது. சில விஎம்களை நகர்த்தி அதோட சந்தோஷத்தை அதிகரிக்குது. இதோ பாருங்க, கிளஸ்டர் டிஆர்எஸ் ஸ்கோர் 86% என்ற ஆரோக்கியமான நிலைக்கு உயர்ந்துருச்சு. எல்லோரும் இப்போ ஹாப்பி. இதுதான் புதிய டிஆர்எஸ் ஓட சக்தி. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம். ஒரு நவீன டேட்டா சென்டருக்கு டிஆர்எஸ் ஏன் ஒரு தவிர்க்க முடியாத டெக்னாலஜியா இருக்கு? டிஆர்எஸ் பயன்படுத்துறதால கிடைக்கிற நன்மைகள் ஏகப்பட்டது. இது உங்க ரிசோர்ஸ்களை வீணாக்காம பாத்துக்கும், உங்க அப்ளிகேஷன்ஸோட செயல்திறனை உச்சத்துக்கு கொண்டு போகும், உங்க நிர்வாக வேலையை குறைச்சு உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், தேவையில்லாத ஹோஸ்ட்களை ஆஃப் பண்ணி கரண்ட் பில்லையும் பணத்தையும் சேமிக்க உதவும். இதோட ப்ரிடிக்டிவ் அம்சம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை கழிச்சு தடுத்துடும். உங்களோட வேலை சுமைகள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வேகமான உலகத்துல உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தன்னைத்தானே நிர்வகிச்சுக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்கா? டிஆர்எஸ் மாதிரி டெக்னாலஜி தான் இதுக்கான பதில். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, தமிழ் டெக் இன்ஃப்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் நோட்டிபிகேஷன்களுக்கு மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்ததற்கு மிக்க நன்றி.